ஓம் அன்னானந்த ரூப பிரம்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அகமேவ பரம் பிரம்ம சான்னம் அன்னாத ஏவச்ச இத்யாத்மானம் விஜானாதி ஞானி வேதாந்த பாஸ்கரஹ. அகமேவ அன்னம் அன்னாதஹாச்ச அகமேவ பரம் பிரம்ம இதி ஆத்மானம் ஞானி விஜானாதி. अद्य दिनस्य विषयः ज्ञानिनः निजानन्दः. अद्य दिनाङ्कः ஏப்ரல் மாசே द्वितीय दिनः. தைத்திரியோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 3, 10, 8வது மந்திரமானது இது ஞானி தான் ஆனந்தம் என்ற சொல்லுனுடைய பொருள் என்று உரைக்கிறது. அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதஹ என்று இடம்பெறுகின்ற இந்த மந்திரம் அகமேவ அன்னம், நானே அன்னம், நானே தி என்டையர் மேட்டர் பிரின்சிபல். அகமேவ அன்னம், நானே காண்பது அனைத்துமாக இருக்கிறேன். அகமேவ அன்னம் அஸ்மி. அகமேவச்ச அன்னாதஹா, அகமேவ அன்னாதஹா, அகமேவ அன்னாதஹா. இது அனைத்தினுடைய அதிஷ்டானமாகவும் நானே இருக்கிறேன். அஸ்மி இதி ஞானி ஆத்மானம் ஜானாதி. இவ்வாறு ஞானி காண்பதும் காண்பதின் அதிஷ்டானம் இரண்டுமாக தன்னை அறிகிறான். பிரம்ம ஆத்மஸ்வரூபத்துவேன விஜ்ஞாய ஞானி கிருதார்த்தஹா சம்ருத்தஹா. ஒரு ஞானியாகவன் யார் என்றால் தான் என்ற சொல்லுக்கு பிரம்மன் என்ற பொருளை உணர்ந்தவன் ஞானி. சர்வாத்ம பூதம் பிரம்ம விஜ்ஞாய ஞானி அப்பி ஸ்வயம் சர்வாத்மா பவதி. அனைத்தையும் தானாக அறிந்த ஞானி அவனுக்கு சர்வாத்மா, அனைத்தினுடைய ஆத்மாவாக ஞானியே இருக்கிறான் என்று ஆகிறது. தாதிருஷா ஞானி ஸ்வானுபவம் பிரதர்ஷயித்தும் ஸ்வஸ்ய ஸ்வானந்தாமிருதசாகரமக்னத்வம் பிரகாஷயித்தும் இதம் சாமகாயதி. அப்படிப்பட்ட ஒரு ஞானி தன்னுடைய ஸ்வானந்த ஸ்வரூபத்தை வெளிக்காட்டினானே ஆனால் அந்த ஸ்வானந்த அமிர்தத்தில் மக்னமாகி அவன் என்ன செய்வான் என்றால் சாமகானம் பாடுவான். அகமேவ அன்னம் அன்னாதஹா அஸ்மி, நானே அன்னம் நானே அன்னாத என்று இது ஞானி உத்கோஷயதி, இவ்வாறு உத்கோஷணம் செய்கிறான். யத்யபி ஸ்வயம் ஞானி அத்விதீய ஆத்மா ஏவ ததாபி அன்னம் அன்னாதஸ்ச அகமேவ இதி ஞானி ஜானாதி ஆத்மானம். அன்னம் நாம காத்யஹ ஆஹாரஹ, அன்னாதோ நாம காதகஹ. அன்னம் அன்னாதஸ்ச உபயமபி பிரம்மஸ்வரூபமேவ. தான் அத்விதீயமான ஆத்மா என்றுணர்ந்த ஞானி தன்னையே அன்னமாகவும் அன்னாதமாகவும் அறிகிறான். அன்னம் என்றால் என்ன? எது உண்ணப்படுகிறதோ அது அன்னம். அன்னாதகா என்றால் என்ன? யார் அதை உண்கிறார்களோ அது அன்னாதகா. இரண்டையும் தானே என்று உணர்கிறார் ஞானி. அன்னம் எதனால? அன்னமும் சரி அன்னத்தை உண்பவனும் சரி ரெண்டுமே பிரம்மஸ்வரூபமாக உணர்வதனால் தன்னையே அனைத்துமாய் உணர்கிறார். ஆத்ம ஞானினஹா பூர்ண திருஷ்டியா உச்ச நீச்ச பேத ஏவ நாஸ்தி. ஆத்ம ஞானியானவர் இந்த பூர்ணத்துவம், தான் பூர்ணம் தானே அனைத்துமாய் இருக்கும் அந்த திருஷ்டி உடையவர். அவருக்கு மேலானது கீழானது என்ற பாகுபாடுடைய திருஷ்டி அவருக்கு இருக்காது. சர்வேஷு பதார்த்தேஷு பரிபூர்ணஹா ஏக ஆத்மா நாம பிரம்மைவ. அனைத்திலுமே பரிபூர்ணமாக ஆத்மா பிரம்மனே இருக்கிறது என்று உணர்ந்தவர். ஞானினஹா அனுபவோ அயம். இதுதான் ஒரு ஞானி அனுபவிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓம் அன்னாநாத ரூப பிரம்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.